ஒரு நாள் தேவர்களும் சப்தரிஷிகளும் தேவராயன் இந்திரனின் அரண்மனைக்கு சென்றனர். அங்கே தேவர்களின் ஒருங்கிணைப்பால் பெரிய யாகம் நடத்தப்பட்டது. யாகம் முடிந்த பிறகு யாகத்தின் பரிசாக ஒரு கல்ப விருட்சம், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் மரம் தென்பட்டது. கல்ப விருட்சத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற விவாதம் தேவர்களிடையே ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் தாங்களே அதற்கு சரியானவர் என்று எண்ணினர். இதனால் பிரச்சனை மிகுதியானது. சிவபெருமான் இந்த பிரச்சனையை தீர்க்க தாமாக முன்வந்து கல்ப விருட்சத்தை பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தார். ஆனால் சப்தரிஷிகள் யாரும் இத்திட்டத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. பின்னர் சிவபெருமான் ஒரு விளக்கம் கூறினார். இந்த கல்ப விருட்சம் ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டது. ஆனால் யார் தன்னிச்சையோடு தர்மத்திற்காகவே வாழ்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இது நன்றாக பராமரிக்கப்படும். பார்வதி தேவியே தாயாக இருப்பதால் அனைத்தையும் சரியாக பராமரிக்க முடியும். அதன் பிறகு எல்லா தேவர்களும் சிவபெருமானின் முடிவை மதித்து ஒப்புக்கொண்டனர். பார்வதி தேவியும் அந்த மரத்தை பாதுகாத்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு செய்தார். ஒரு பொருள் அல்லது ஆற்றலை பெறுவதற்கான தகுதி முக்கியம். அதை பொறுப்புடன் பயன்படுத்தவும் பகரவும் தெரிந்தவர்களிடமே அது இருக்க வேண்டும்.